ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாசம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது வரலட்சுமி நோம்போட ஆடி மாசம் முடியுது. அதுக்கான ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை பூஜைகள் அதெல்லாம் நிறைய இருந்தாலும் எப்பவுமே ஒரு ரெசிபி ஷேர் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்காது. ஸோ இன்னைக்கு ஆடி ஸ்பெஷல் ரெசிபி, அதாவது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெள்ளத்துல தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி நான் உங்களுக்காக பண்ண போது கருப்பட்டி சக்கரை பொங்கல். உடம்புக்கும் நல்லது. இந்த சர்க்கரைக்கும் வெள்ளத்துக்கும் கருப்பட்டிக்கும் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? எல்லாத்துக்கும் ஒரே கேலரிஸ் தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கேலரிஸ்லாம் சேம் தான். பட் அதுல செய்யற விதம், ஒரு சர்க்கரைக்கும் ஒரு வெள்ளத்துக்கும் அதுக்கப்புறம் கருப்பட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனாலதான் இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருப்பட்டி திருச்செந்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கருப்பட்டியில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் பண்ணி காட்ட போறேன். ஸோ சக்கரை பொங்கல் இன்னும் டிஃப்ரெண்ட் வே, அதாவது இப்படியும் பண்ணலாம், ஐயோ இதுல அதை போடணுமே இதை போடணுமே அப்படின்னு சொல்லாதீங்க. இப்படியும் பண்ணலாங்கிற ஒரு சக்கரை பொங்கல் தான். யம்மியா வருதுங்க. அதனால நீங்களும் இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன்கிரீடியன்ஸை பார்த்துக்கலாம் வாங்க. நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை நம்ம இப்போ அரிசி வியாழக்கிழமை மாற்றும் போது சுவாமி அரிசியை இந்த மாதிரி எடுத்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அது வெள்ளிக்கிழமையை சாத்திடுவேன். ஸோ அந்த ரைஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். 1/2 கப் தேங்காய் பால், 1/2 கப் தேங்காய் பால். இது தாங்க திருச்செந்தூர்லேருந்து வாங்கினதுன்னு சொன்னேன். இந்த கருப்பட்டி நீங்கள் 1/2 கப் எடுத்துருக்கிறதுனால 1/4 கப் கருப்பட்டி எடுத்துக்கணும். முந்திரி, முழு முந்திரியாக இருக்குது, அதை உடச்சிக்கோங்க. முழு முந்திரி இல்லை, ஒரு 5 முந்திரி இல்லைன்னா 10 முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கருப்பட்டி இப்படி உடிச்சு வச்சாச்சு. மிஸ்டி மூ கீ தான் இந்த சக்கரை பொங்கலுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, என்னோட கிச்சனில் இது இப்போ ஒரு ஸ்டேபிள் ஃபுட் ஆயாச்சு. ஏன்னா ரொம்ப 100% நேச்சுரல் கீ. இது 1 kg 800 rupees தான். ஆச்சரியமா இருக்கா? அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 50 rupees டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இந்த கீ 1.5 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தேங்காய் பெத்து இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி, தேங்காய் பல் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கிற ரைஸை நல்லா அலம்பியாச்சு. மஞ்சள் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரைஸில் தேங்காய் பால், நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இது 3/4 கப் இருக்குது. ஸோ தண்ணி அரைக்கி ஒரு இது விடணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போகிறோம். அதாவது 1 கப் அளவுக்கு இதாக ஆக்கிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா குழஞ்சி வரணும். அதுக்காக நான் 1/2 கப் தண்ணி விட்டு இதை ஒரு 4-5 விசில், பச்சரிசிங்கிறதுனால ஈஸியாக வெந்துடும், 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வாவ், பார்த்தீங்களா? நல்லா குழஞ்சு நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியிருக்கிற அடுப்பை திரும்ப ஏற்றணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டி இதை முதல் போட்டுருவோம். போட்டுட்டு திரும்ப சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ இது கொஞ்சம் லேசாக உருகும் இல்லையா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ அளவு பண்ணுறதாலும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இதுதான், இந்த கணக்கு தான் மெஷர்மெண்ட்ஸ் வரும். பாருங்க, நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ இது நல்லா இப்படி இருக்கட்டும்.
நல்லா உடச்சி விட்டுருங்க. ஏதாவது கட்டி இருந்தால் கூட உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நார்மலாக பொங்கல் டைம்லலாம் பண்ணுவாங்க. நேரடியாக பாகு எடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக தான் வெல்லத்தை போடுவாங்க. அதே மாதிரி தான். ஆனால் தேங்காய் பால் விட்டதுனால இதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பாட்டுக்கு இருக்கட்டும். இன்னொரு சைடில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாண்ட்லியில் நம்ம சிம்மில் வச்சு நெய்யை வந்து காய்ச்ச போகிறோம். நெய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டி மூ நெய் தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த நெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். ஏன்னா நல்ல நெய் நிறைய போடும்போது அந்த கோவில் பிரசாதம் மாதிரி சூப்பராக வரும். ஸோ நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பெத்தையும் முந்திரியும் இதில் உடைச்சு போட போகிறோம். ஸோ நல்லா உருங்கிருச்சு. இப்போது இந்த நேரத்தில் ரெண்டுத்தையும் போட்டாச்சு. ஸோ இது நல்ல ரோஸ்ட் ஆகட்டும். சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் தேங்காய் வந்து ரொம்ப ஓவராக ப்ரௌன் ஆகாமல் கரிஞ்சு போகாமல் நல்ல எல்லா சைடும் சேர்ந்து ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ இந்த டைமில் இது 4 ஏலக்காய் நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுக்கிட்டு இதை இந்த விதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இந்த ஸ்டெப்பை வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம், பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் கூட இல்லைங்க, அதை விட கம்மி. கோயில் பிரசாதம் மாதிரி டேஸ்ட் வரணும்னா பச்சை கற்பூரம் போட்டால் செம்மையாக இருக்கும். ஸோ அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு திக்காக ஒரு குக்கர் பாத்திரங்கிறதுனால இது அடிப்பிடிக்காது. ஸோ அந்த அளவுக்கு திக்கான பாத்திரம் பாண்ட்லி எது எடுத்தாலும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் இதுவும் தேங்காய் பல்லும் முந்திரியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இதில் வா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த தேங்காய் பால் வந்து நிறைய போட்டுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா இதோட குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. பட் இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ பிரமாதமாக வரும். அந்த கருப்பட்டி ப்ளஸ் தேங்காய் பால் அண்ட் தேங்காய் பல் நல்ல நெய்யில் நல்ல தகதான்னு ஒன்று சேரும். நெய் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே அப்புறம் அந்த கூட அந்த கற்பூரம், பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல் அவ்வளோ டெலிஷியஸாக வரும். அவ்வளோதான் பாருங்க, ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்க, ஒட்டாமல். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், உங்களோட கருப்பட்டி சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. ஸோ சர்வ் பண்ணிடலாமா? பார்த்தீங்களா, சக்கரை பொங்கல். அதாவது பாசிப்பருப்பெல்லாம் போடாம சிம்பிளா ரைஸை வச்சுக்கிட்டேன். ஆனால் தேங்காய் பால், தேங்காய் பல், அதுக்கப்புறம் முந்திரி, இந்த மாதிரி காம்பினேஷன்ல நம்ம அதை செய்யும் போதே திகட்டாமையும் இருக்கும். இந்த கருப்பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் இருக்கு. ஸோ அதில் அந்த அளவும் கம்மி பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். நீங்களும் இந்த விதமான ஒரு சக்கரை பொங்கலை செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு பிரசாதமா செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங்
and be positive always. Okay? Bye.